ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சிக்கன் லிவர் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg சிக்கன் லிவர் எடுத்திருக்கேன். அதை ஒரு 3-4 டைம்ஸ் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்படி கழுவுனாதான் கொஞ்சம் அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்காது. ஒரு சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு ஸ்பூன் கசகசா. அவங்களுக்கு அப்புறம் வேற என்ன ஸ்பைசஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் போட்டு எண்ணெயில வதக்கி வச்சோம்னா நம்ம இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு வெறும் கிரேவி மட்டும்தான் பிசைஞ்சு சாப்பிடுவோம். இப்படி அரைச்சி வச்சுட்டோம்னா நம்மள அறியாமலே நம்ம இன்டேக் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அதனால நான் எப்பயுமே நான்வெஜ் செய்யறப்பலாம் இப்படிதான் பண்றது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுல எண்ணெய் ஊற்றி ஹீட் ஆனதும் கடுகு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லா ராஸ்மெல்லும் போனதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் லிவரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்குறப்பயே மஞ்சள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா வீட்டு குழம்பு மிளகாய் தூள், அது நம்ம காரத்திற்கு ஏற்ப 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம் இல்லையா அதுல தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் மீடியமான தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு சொல்லவே நான் மறந்துட்டேன், உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாவே போடுங்க. ஏன்னா அதிகமா போட்டு அது கொதிச்சு வரப்போ உப்பு கரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ கம்மியா போட்டா கூட பிரச்சனை இல்லை, பத்தாட்டி போட்டுக்கலாம். அதிகமாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு திறந்து புதினா தூவி இறக்குனா நம்ம சுவையான சிக்கன் லிவர் கிரேவி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.